Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சரிங்களா? அதோட 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல 6th ப்ராப்ளம் பார்த்தோம். இப்ப 7th ப்ராப்ளம் பார்ப்போம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். Find the point on the x-axis which is equidistant from 2, minus 5 and minus 2, 9. என்ன கொடுத்திருக்காங்க? Find the point on x-axis. x-axisல இருக்கக்கூடிய x பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டுக்கான கண்டிஷன் என்னன்னா equidistance from 2 பாயிண்ட். ஓகே, equidistance from 2 பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா 2, minus 5 and minus 2, 9. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா Pங்கிற ஒரு பாயிண்ட் x ஆக்சிஸ்ல இருக்கு. ஆன் x ஆக்சிஸ் டெஃபினட்டா நம்மளுக்கு தெரியும் y should be 0. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, Aங்கிற பாயிண்ட், Bங்கிற பாயிண்ட். ஓகே, இந்த A பாயிண்ட் எப்படி இருக்கு? 2, minus 5 இருக்கு and B பாயிண்ட் minus 2, 9 இருக்கு. இப்போ இது ரெண்டும் கண்டிஷன் படி ஈக்குவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் PA டிஸ்டன்ஸ் ஆஃப் PB ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்னன்னா மிஸ்ஸிங் டேர்ம், அதாவது எக்ஸ், இந்த பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட் என்ன, இந்த கோஆர்டினேட்ல உள்ள எக்ஸ் பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இதான் ப்ராப்ளத்துல நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, ரைட், வாங்க பார்ப்போம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் முள்ள கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, கிவன் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அது முள்ள கலெக்ட் பண்ணிப்போம். First we have to write the given A point, B point. Okay, let we take a point. Let A point is nothing but 2, minus 5. Okay, and B point is nothing but minus 2, 9. Okay, right. இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா Pங்கிற பாயிண்ட் ஈக்குவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் A and B னு கொடுத்திருக்காங்க. அந்த Pங்கிற பாயிண்டோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? ஓகே, ரைட். we know that okay, a point P on x axis is of the form Pங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்னா on x axisல y should be 0, so P of x, 0. இப்போ இது மட்டும் இல்லாம என்ன கொடுத்திருக்காங்கன்னா Pங்கிற பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுக்கிறோம். சரிங்களா? கொடுத்திருக்காங்க. நம்ம அதை லெட்டஸ் கன்சிடர் பாயிண்டா எடுத்து PI is equal to PB னு கொண்டு வர போறோம். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்லாம let P of x, 0 is equidistant. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? equidistant from the point A and B. So அப்படி இருக்கிறதுனால A and B, then condition is PA is equal to PB. PA is equal to PB. ஓகே, ரைட். இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அந்த வேல்யூவை. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் சைட்ல நோட் பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் டிராக் பண்ணி எடுக்காம. ஓகே, ஃபார்முலா என்னங்க? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஓகே, what is the distance formula? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது PA சைடுக்கு. இதே மாதிரி PB சைடுக்கு சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா? நான் சேமா தான் எடுக்க போறேன். So I have to write the same formula. square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் என்னன்னு நான் நோட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால அந்த பாயிண்ட் நோட் பண்றேன். P பாயிண்ட் x, 0. சரிங்களா? ஸோ A பாயிண்ட் என்னவா இருக்கும்? A பாயிண்ட் is 2, what is the point? 2, minus 5. 2, minus 5ங்கிற பாயிண்ட், Bங்கிற பாயிண்ட் minus 2, 9. ஸோ இதை நான் நோட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கன்சிடர் PA, PB. ஓகே, PA, PB. இதை நான் x1, y1 எடுத்துக்கிட்டேன்னா இந்த பாயிண்ட்
x2 y2 சரிங்களா? ஸோ அப்போ x minus 2 எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா? எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். PA னாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா APனாலும் வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் what is the point? x minus 2 okay x minus 2 the whole square அதே மாதிரி x minus x2 minus x1 இல்லையா? இன்னும் தப்பா நோட் பண்றோம். x2 minus x1 so I have to note 2 minus x. So we have 2 minus x the whole square x2 minus x1 plus அதே மாதிரி y1 y2 minus y1 minus 5 comma 0 okay minus 5 minus 0 so that is equal to square root of so what is the point here minus 2 comma x ஓகேங்களா so அப்ப என்ன வரும் minus 2 comma minus x the whole square okay ஏன்னா இங்க நோட் பண்ணும் பொழுது இதை நான் x2 y2 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா x2 minus x1 plus y2 minus y1 so plus 9 minus 0 the whole square okay ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு I'm taking the squaring on both sides. Squaring on both sides ங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடும் so here I am taking squaring on both sides so I have to change the color okay கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும் so அதனால சேஞ்ச் பண்றேன் squaring on both sides squaring on both sides ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்றேன் ஸோ அப்போ PA ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PB ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகும் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ஸோ அந்த உள்ள இன்டீரியர் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கலாம் ஸோ வி ஹாவ் 2 minus x the whole ஸ்கொயர் ஓகே பிளஸ் minus 5 minus 0 நான் ஸ்கொயரை மட்டும் கேன்சல் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதுறேன் அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணுங்கிறத ஒன்று ஒன்றா எழுதுறேன் சரிங்களா ரைட் இங்கே என்ன நோட் பண்றேன்னா so what is the point 2 minus 2 minus x the whole square plus 9 minus 0 the whole square so what is that here 2 minus x the whole square okay plus minus 5 the whole square வந்துரும் இங்க so which is equal to minus 2 minus x the whole square okay here 9 the whole square 9 the whole square okay so அப்ப என்ன ஆகுது a minus a b the whole square போடலாம் அப்ப a square a minus b whole square போடுறோம் ஓகே இங்க ஃபார்முலா a minus b whole square ஃபார்முலா அதே மாதிரி இங்கே நம்ம என்ன நோட் பண்ணலாம் a minus b whole square ஃபார்முலா போடலாம் ஓகே ஃபார்முலா போடும்போது அங்க என்ன ஆகும் a square that is 2 the whole square a square minus 2 a b okay plus b square அதே மாதிரி 5 minus 5 the whole square will be 25 okay இது left hand side right hand side value which is equal to okay right hand side value is minus 2 the whole square will be plus 4 okay minus into minus plus 2 into 2 will be 4x okay plus x square plus 81 okay இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல கம்பைன் பண்ணுங்க பட் அதுக்கு முன்னாடி இங்க நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே காமனா ஸோ இங்க 4 டைம்ஸ் இங்க 25 டைம்ஸ் ஸோ ஓவரால் 29 டைம்ஸ் ஓகே 29 minus 4x plus x square which is equal to 4 plus 81 will be 85 plus 4x plus x square எல்லாத்தையும் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்ல ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஓகே நம்பர்ஸ் ஒரு பக்கமும் வேரியபிள்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் ஸோ அப்போ என்ன ஆகுது minus 4x plus x square இது ரெண்டும் லெஃப்ட்ல ஆல்ரெடி இருக்கு இந்த 4x லெஃப்ட்ல வரும்போது minus 4x ஓகே இந்த x square லெஃப்ட்ல வரும்போது minus x square ஓகே இந்த ரைட் ஹேண்ட் சைடு we have 85 minus 29 okay so x square plusல இருக்கு x square minusல இருக்கு so both will cancel so here ரெண்டும் காமன் சேம் நம்பரா சேம் சைனா இருக்கிறதுனால சேம் சைனை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் so அப்போ minus 8x ஓகேங்களா 8x is equal to 85ல 29 போனுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 56 இருக்கும் so we have 56 so we need to find x alone so x is equal to 56 divided by minus 8 okay so we have minus 7 times okay 7 8s are 56 so x ஓட வேல்யூ என்னவா ஆயிடுச்சுங்க 7 னு வந்துருச்சு x ஓட வேல்யூ is
7. Okay, x value is 7. Hence, இப்ப conclusion எழுதலாம். Hence, the required point is, hence, the required point is x, 0ங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கு? -7, 0ங்கிற பாயிண்ட். Okay. So, once again I recall the problem. ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க? Find the point on the x-axis. Okay, find the point on the x-axis which is equidistant from இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட். இப்ப ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கிற ரெண்டு கோஆர்டினேட் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, நம்ம எப்படி செக் பண்றோம்? நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். we know that பாயிண்ட் ஏ கொடுத்துருக்கிற பாயிண்ட் பி கொடுத்துருக்கிற பாயிண்ட். ஓகே, so what we are taking here, a point, okay, a point p on x-axis is of the form p of x, 0. ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது x ஆக்சிஸ்ல, ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்கிறதே தான் நம்ம எடுத்துருக்கிறோம். x ஆக்சிஸ்ல y.0வா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ p of x, 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து என்ன சொல்றோம்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ லெட் p of x, 0 is equal distance from a and b. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? PAவும் PBயும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். சரிங்களா? PA is equal PB. அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படி பார்க்கும்பொழுது PA ஓட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square. நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாங்க. x1 மைனஸ் x2ன்னு எடுத்தாலும் வேல்யூ மாறாது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்பொழுது மைனஸ் will be பிளஸ், ஒருவேளை சைன் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Right hand side same formula, I can use it. Okay, I use it. ஸோ இப்போ நான் எனக்கு தேவை ஒவ்வொரு முறையும் நான் ட்ராக் பண்ணி எடுக்க முடியாதுங்கிறதால நோட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், பி பாயிண்ட். ஸோ இதை நான் பி அந்த பாயிண்ட்டை வந்து இதை நான் x1ன்னு எடுத்துக்கிறேன். x1 x2 ஏன்னா பிஏங்கிறதுனால x1 y1 இங்கே x2 y2ன்னு எடுக்கிறேன். அப்போ ஃபார்முலா படி x2 minus x1, y2 minus y1 if I chose PA. நீங்க அது மாதிரி B எடுத்தீங்கனாலும் B க்கு பாயிண்ட் இப்படியே நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க நோட் பண்ணுங்க பார்ப்போம். 2 minus x minus 5 minus 0. ஸோ இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நோட் பண்றேன், ரைட் ஹேண்ட் சைட்லயும் நோட் பண்றேன். நோட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக ஐ எம் டேக்கிங் த ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர் எடுக்கும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ PA the whole square equal to PB the whole square எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு உள்ள இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட் மட்டும் கிடைக்கும், இன்னர் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 2 minus x the whole square plus minus 5 minus 0 the whole square எடுத்துக்கிறேன், which is equal to minus 2 minus x the whole square plus 9 minus 0 the whole square எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணும்பொழுது 0 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அதை கேன்சல் பண்ணி எலிமினேட் பண்ணி வச்சுக்கிட்டு a minus p whole square ஃபார்முலா போடுறேன். ஏன்னா ஒன்று வேரியபிள் ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இங்கே நம்ம எதுவுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால a minus p whole square ஃபார்முலா போடுறேன். ஸோ அப்படி ஃபார்முலா போடும்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணும்பொழுது 25 வந்துடும். இங்கே a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 81 வந்துடும். சரிங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 2 2 சார் 4 மைனஸ் 4. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஈக்குவல் டு இங்கே 2 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 4 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 இன்டூ 2 4 இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 81. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் இதோட நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்றா நான் கலெக்ட் பண்ணும்பொழுது எனக்கு 29 மைனஸ் 4x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே நான் கலெக்ட் பண்ணும்போது 85 பிளஸ் 4x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்ல கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமும் வேரியபிள் ஒரு பக்கமும் நான் கலெக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும்? இங்கே பாருங்க, மைனஸ் 4x எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்கிற பிளஸ் 4x இங்கே வரும்போது மைனஸ் 4x, இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இங்கே மைனஸ் 4x இங்கே மைனஸ் 4x கிடைக்கும். இங்கே நம்ம ரைட்டில் போகும்பொழுது 85, இந்த 29 அங்கே போகும்போது மைனஸ் 29 போகும். இதோட டிஃப்ரென்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஓகே, இதோட டிஃபரன்ஸ் நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்கும். சரிங்களா? 56 கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு மைனஸ் 8x. எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் 8 போடும்பொழுது இதை கேன்சல் பண்ணோம்னா 8 டேபிளால நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் பாயிண்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? ரைட், தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சாட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ.